அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா புணர்ச்சி. சரிங்களா, கவனிங்க. தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். தமிழமுதம் என்று ஒலிக்கிறது அல்லவா? இது ரெண்டுமே வேறு வேறு சொற்கள் சேர்த்து ஒலிக்கும்போது தமிழமுதம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இவ்வாறு முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும், ஃபஸ்ட்டு இருக்கிற சொல்லை நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். அதனுடன் சேரும் சொல்லை வருமொழி என்றும் கூடுவர். அதனுடன் சேர்ந்து வரும் சொல்லை வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். இவ்விரு சொற்களும் சேரும் பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்தும், அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து இங்கே இல்லுன்னு இருக்குது. சரிங்களா, நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும், வருமொழியில் முதல் எழுத்து ஆ இருக்குது. சரிங்களா, வருமொழியில் முதல் எழுத்தும் இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். அப்போ தமிழ் கூட்டல் அமுதம், இல் ப்ளஸ் ஆ லா. சரிங்களா, அப்போ சேர்த்து ஒலிக்கும்போது தமிழமுதம், இல் கூட்டல் ஆ லா. சரிங்களா, இந்த மாதிரி ஒலிக்கிறது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிரீற்று புணர்ச்சி என்கிறோம். இப்போ இது நிலைமொழின்னு சொன்னேன், இது வருமொழின்னு சொல்லியிருக்கேன். இங்கே நிலைமொழியோடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், இங்கே உயிரெழுத்து இல்லையே, லைன் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க கேட்கலாம். இப்போ லையை பிரித்தா எப்படி பிரிப்போம், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இல் கூட்டல் ஐன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இறுதி எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் எழுத்து. இப்படி பிரித்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ சிலை அப்படிங்கிறத லை பிரித்தோம் அப்படின்னா இல் கூட்டல் ஐ. அப்போ இங்கே நிலைமொழியோடைய இறுதி எழுத்து உயிரெழுத்து இப்போ வந்துருச்சு இல்லையா நமக்கு, ஐ அப்படிங்கிறது. சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிரீறு புணர்ச்சி எனப்படும். சிலை கூட்டல் அழகு சிலை அழகு. புரியுதுங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அஃது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். இங்கே ஆல்ரெடி மெய் எழுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம மெய் எழுத்தை பிரிக்க முடியாது. சரிங்களா, உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் பிரிக்க முடியாது. உயிரும் மெய்யும் இணைந்தது தான் உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ நிலைமொழியோடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மண் கூட்டல் அழகு மண்ணழகு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். வருமொழியின், இப்போ நிலைமொழி பார்த்தாச்சு, அடுத்தது வருமொழி. வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அஃது உயிர் முதல் புணர்ச்சி. இப்போ வருமொழியோடைய முதல் எழுத்து இங்கே ஆல்ரெடி இங்கே முதல் எழுத்து என்னவா இருக்குது, உயிர் எழுத்தாக தான் இருக்குது. சரிங்களா, வருமொழியோடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அஃது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு. சரிங்களா, சேர்த்து எழுதும்போது பொன்னுண்டு. அடுத்தது பாருங்கள். அதே மாதிரி வருமொழியோடைய முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால், வருமொழியோடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். இங்கே பாருங்கள், சி, வருமொழியோடைய முதல் எழுத்து சி இருக்குது. இப்போ இதை பிரிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பிரிப்போம், இச்சி கூட்டல் ஈன்னு பிரிப்போம். இச்சி கூட்டல் ஈ. இங்கே வருமொழியோடைய முதல் எழுத்து சி, நம்ம புணர்ச்சி பிரித்தோம் அப்படின்னா இச்சி கூட்டல் ஈன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே முதல் எழுத்து நம்மளுக்கு மெய் எழுத்து வந்துருச்சா, வருமொழியோடைய முதல் எழுத்து நமக்கு இப்போ மெய் எழுத்து கிடச்சிருச்சு. அதான் சொல்லியிருக்காங்க, வருமொழியோடைய முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அஃது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே உயிரெழுத்துக்கு உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லியிருக்கோம். இங்கே மெய் எழுத்து நம்ம பிரித்து இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ இச்சி முதல் எழுத்தாக நம்ம வருமொழியோடைய முதல் எழுத்தாக வந்திருக்கு. சரிங்களா, இது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா கண்ணே? அடுத்தது பாருங்கள். இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தாய் கூட்டல் மொழி, இப்போ இது நிலைமொழி, இது வருமொழி. இது ரெண்டுமே புணரும்போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணர்ந்துச்சு. தாய்மொழி அப்படியே எந்தவித மாற்றமும் இல்லாத வந்துச்சு அப்படின்னா அதுதான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இயல்பு புணர்ச்சி, இயல்பாக எந்தவித மாற்றமும் வராமல் இயல்பாக புணரக்கூடியது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள்,
உடல் கூட்டல் ஓம்பல் உடலோம்பல். இங்கே இல் கூட்டல் ஓ, இல்லும் ஓவும் சேர்ந்து லோவாக நமக்கு மாறி இருக்கு, உடலோம்பல். சரிங்களா? லோ என்னும் உயிர்மெய் எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக திரியவோ இல்லை. இங்கே புதிய எழுத்து சேரவும் இல்லை, வேறு எழுத்தாக திரிஞ்சு வரதும் இல்லை. இருக்கிற எழுத்து தான் அப்படியே மாறி வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிலையுமாயேன். இரண்டு சொற்கள் இணையும் போது ஏதாவது ஒரு புதியதொரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வந்து விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். சரிங்களா? இரண்டு சொற்கள் இணையும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அதை வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறோம். அப்படி வந்து ஏதேனும் மாற்றங்கள் புது எழுத்துக்கள் வருமாயேன் இல்லை வேறு ஒரு எழுத்து திரியுமாயேன் அதை வந்து விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம். அப்படி அந்த விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்றொன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். இப்போ தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இங்கே புதியதாக என்ன எழுத்து வந்திருக்கு? இத்து வந்திருக்கு. அப்போ இது வந்து தோன்றல் விகாரம். சரிங்களா? அதே மாதிரி நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். ஒரு எழுத்து வந்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். இங்கே பாருங்கள், வில் கூட்டல் கொடி, விற்கொடி. அப்போ இல்லு வந்து இர்ரா மாறி இருக்கு. அதே மாதிரி பல் கூட்டல் பொடி என்ன சொல்லுவோம்? பற்பொடி. இல்லு வந்து இர்ரா மாறி இருக்கு. இது வந்து திரிதல் விகாரம். சரியா கண்ணு? அடுத்தது பாருங்கள். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவதும் கெடுவதும் விகாரமாகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு எழுத்து வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனம் மகிழ்ச்சி. இப்போ இம்மு வந்து போய் மனம் மகிழ்ச்சி. சரிங்களா? ஒரு எழுத்து மறைவது வந்து கெடுதல் விகாரம்னு சொல்கிறோம். புரியுதா கண்ணே? மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனம் மகிழ்ச்சி. அப்போ இம்மு வந்து கெட்டு போய் வந்திருக்கு, மறைந்து வருது. சரிங்களா? அதுதான் வந்து கெடுதல் விகாரம். அடுத்தது பாருங்கள். இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு. இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் வந்து நிகழ்வது உண்டு. இங்கே பாருங்கள், நாடகம் கூட்டல் கலை, நாடகக்கலை. சரிங்களா? இங்கே பாருங்கள் என்ன விதின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றியது. இது வந்து விதி கண்ணு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். கற்பவை கற்றபின் இயல்பு, தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகிய புணர்ச்சிகளுக்குரிய எடுத்துக்காட்டுகளை கொண்டு பட்டியல் ஒன்று உருவாக்குக. நீங்கள் வீட்டில் வந்து எழுதி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் 3ன்னு சொல்லி பார்த்தல்லையா? அதுதான். பாலாடைங்கிறது இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? பால் கூட்டல் ஆடை, பாலாடை. இங்கே இல்லு ஆவும் சேர்ந்து தான் லாவாக மாறி இருக்கு. எந்த ஒரு எழுத்தும் தோன்றல, திரியல, கெடுதல. சரிங்களா? பால் கூட்டல் ஆடை, பாலாடை. இயல்பாக புணர்ந்திருக்கிறதுனால இது வந்து இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மட்பாண்டம். இப்போ மட்பாண்டம், நம்ம மண் கூட்டல் பாண்டம், மட்பாண்டம். அப்போ வந்து இது திரிஞ்சு வந்தது. இன்க்கு பதிலாக இட்டு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து திரிதல் விகாரம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மரவேர். இப்போ மரம் கூட்டல் வேர் அப்படின்னு சொல்லுவோம். மரம் கூட்டல் வேர், மரவேர். அப்போ இம்மு வந்து கெடுதல் மறைந்து வந்திருக்கனால இது வந்து கெடுதல் விகாரம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மணிமுடி. மணி கூட்டல் முடி, மணிமுடி. இங்கே எந்த ஒரு எழுத்து சேரவும் இல்லை, தோன்றவும் இல்லை. இது அப்படியே வந்திருக்கு. சரிங்களா? அதனால் இது வந்து இயல்பு புணர்ச்சி. கடை கூட்டல் தெரு, கடைத்தெரு. இங்கே புதியதாக ஒரு எழுத்து வந்து தோன்றியிருக்கு. இத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றியிருக்கனால இது வந்து தோன்றல் விகாரம். கீழேருந்து. சரிங்களா? 1 2 3 4 குறிச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சிறுவினா.
இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இயல்பு புணர்ச்சியை வந்து எடுத்துக்காட்டுடன் விளக்க சொல்லியிருக்காங்க. கவனிங்க, பாருங்க கண்ணு. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இரு சொற்களிலும் மாற்றமும் இல்லை. இது வந்து முதல் வினா. சரிங்களா? சிறு வினா 1 குறிச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். மரக்கட்டில். மரக்கட்டிலின் சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக. ஒன்றும் இல்லைக்கண்ணு, இதுதான். இங்கே பார்த்தீங்களா, இங்கே நாடகம் கூட்டல் கலைன்னு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக மரம் கூட்டல் கட்டில், மரம் கூட்டல் கட்டில், இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்காட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். மரம் கூட்டல் கட்டில், மரக்கட்டில். இதை மட்டும் எழுதிட்டு எடுத்துக்காட்டு மட்டும்தான் மாற்றி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. மீதி எல்லாமே இதுதான். புரியுதா கண்ணு? 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு. எடுத்துக்காட்டு மரம் கூட்டல் கட்டில், மரக்கட்டில் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழியில் ஈற்றில் உள்ள மகரமை மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றியது. தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றியது. அவ்வளோதான். இந்த நாடகம் கூட்டல் கலைக்கு பதிலாக மரம் கூட்டல் கட்டில், மரக்கட்டில்னு வரும். அவ்வளோதாங்க. வேறு எதுவும் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? எளிமையான வினாதான். அடுத்தது பாருங்கள், மொழியை ஆள்வோம். இதெல்லாம் ஒரு ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க கண்ணே. சொல்ல கேட்டு எழுதுகவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அறிந்து பயன்படுத்துவோம். பாருங்கள், மரபு தொடர். நாம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்களை பயன்படுத்துகிறோம். அத்தொடர்கள் நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்றன. சில மரபு தொடர்களுக்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும். திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. சரிங்களா? இங்கே பாருங்கள், கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல். சேரன் மன்னனுடைய புகழ் கொடிக்கட்டி பறந்தது அந்த அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உயர்வான ஒரு கருத்தாக சொல்கிறது. அவன் ஓர் அவசர குடிக்கினா என்ன? எதுவுமே அவசரமாக போய் முடிவெடுக்கிறது, எண்ணி பார்க்காம இப்போ ஏதாவது ஒரு செயலை முந்திரி கொட்டை மாதிரி போய் செய்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அவசர குடுக்க. அதே மாதிரி தான் வந்து இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம பொருத்தணும். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் என்ன கண்ணாது? இது வந்து இயலாத செயல். கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? உரிக்க முடியாது. அதனால் இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அடுத்தது காணல் நீர். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. காணல் நீர் அப்படின்னா என்ன கண்ணு? இப்போ நம்ம இப்போ ரோட்லேருந்து வரோன்னா தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே ஒரு சில டைம் போனீங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள், தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்காது. அதுதான் வந்து காணல் நீர்னு சொல்கிறோம். இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லாத போயிடும். கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்காமல். சரிங்களா? கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்காமல். 2, 5, 4, 1, 3. சரிங்களா கண்ணா? அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் தொடரில் அமைச்சு எழுதணும். வாழையடி வாழையாக. வாழையடி வாழையாகனா அப்படியே பரம்பரையாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. வாழையடி வாழையாக எனது குடும்பம் இருக்கின்றன, அந்த மாதிரி. வாழையடி வாழையாக எனது குடும்பம் வந்து தொண்டு செய்து கொண்டு வருகின்றன. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுவாச்சி. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுவாச்சி. அதை மாதிரி நீங்கள் வச்சு ஒரு தொடர் வந்து அமைக்கணும். எடுப்பார் கைப்பிள்ளை. யார் வந்து என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுறது. எந்த ஒரு இதுவுமே வந்து எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுறது. இதையெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடரில் அமைச்சு நீங்கள் எழுதணும். புரியுதா? அடுத்தது பாருங்கள் கண்ணு, கட்டுரை எழுதுக. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள் கண்ணு, ஊர்களையும் அவற்றின் சிறப்புகளையும் அறிவோம். ஊர்களையும் அவற்றினுடைய சிறப்புகளையும். சிவகாசியில் என்ன இருக்குது? திருப்பாச்சி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, மதுரை, பன்ருட்டி, தஞ்சாவூர், மணப்பாறை,
அடுத்தது காஞ்சிபுரம், சேலம், பழனி, தூத்துக்குடி, வில்லிபுத்தூர், திண்டுக்கல். சரிங்களா? ஊர் இது அதில் வந்து என்ன சிறப்பு அப்படிங்கிறத நீங்களே யோசித்து எழுதுங்க. புரியுதா கண்ணே? அடுத்தது பாருங்கள், ஊரை வந்து அப்படியே எழுதக்கூடாது கண்ணு, ஊரோடைய சிறப்பு தான் எழுதணும். இங்கே ஊர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஊரை தூக்கி அப்படியே நம்ம எழுதக்கூடாது. அந்த ஊரோடைய சிறப்பு என்னவோ அதை தான் நீங்கள் எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், நிற்க அதற்கு தக. இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கலைச்சொற்களையும் வந்து படிச்சுக்கோங்க. புரியுதா கண்ணு?